Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. So இந்த question வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்டோடைய டவுட் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து MTG புக்ல இருந்து வந்து எடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கிறது வந்து பாருங்க. In the figure, the coefficient of friction between the floor and the block B is 0.1 அப்படிங்கிறாங்க. அதாவது இதனுடைய coefficient of friction μ1 வச்சுக்கிறோம், அது வந்து 0.1 இருக்கு. The coefficient of friction between block B and A is 0.2. இது ரெண்டு கிடையில coefficient of friction μ2 னு வச்சுக்குவோம் 0.2 அப்படின்னு சொல்லி இருக்கு. The mass of A is m/2 and mass of B is m. So இதனுடைய mass வந்து m, இதனுடைய mass வந்து m/2 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. What is the maximum horizontal force F can be applied to the block B so that two blocks move together அப்படின்னு வந்து கேக்குறாங்க. So இந்த ரெண்டு பிளாக் சேர்ந்தாப்புல மூவ் ஆகுறதுக்கு மேக்ஸிமம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா காமன் ஆக்சலரேஷன் வந்து கண்டுபிடிக்க போறேன். அதாவது இது ரெண்டையும் சேர்த்து ஒரே மாஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஒரு ஆக்சலரேஷன் வந்து கண்டுபிடிக்க போறேன். அதாவது எப்படின்னா ஒரே பிளாக்கா மாத்திடுறேன். m/2 பிளஸ் எம்னு சொல்லி ஒரே பிளாக்கு. இந்த ஃபோர்ஸ் எஃப்ங்கிறத வந்து இங்க அப்ளை பண்றோம். இது கிரவுண்டு. இந்த கிரவுண்டுக்கான ஃபிரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து μ1 0.1 அப்படின்னு சொல்லி. அப்போ இதுதான் காமன் ஆக்சலரேஷன். ஸோ இந்த காமன் ஆக்சலரேஷன் AC இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ். நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த F மைனஸ் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், F மைனஸ் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா M பிளஸ் m/2. ஸோ 2m 3m/2 அப்படின்னு சொல்லி வரும், 3m/2. ஸோ இந்த ஃபோர்ஸ் F மைனஸ் μn, ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா வந்து μn, ஸோ 3m/2 அப்படின்னு வரும். So F minus friction coefficient வந்து 0.1, நார்மல் வந்து பாத்தீங்கன்னா இந்த mass into gravity. So 3mg/2, 3m/2 பார்த்தோம், அதோட g வந்து ஆட் பண்ணிக்கணும், whole divided by 3m/2 அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல மேல இருக்கிறதுல காமன் எடுத்தீங்கன்னா 2F minus 0.3mg divided by 2, இந்த கீழே இருக்க மேல கொண்டு வந்தீங்கன்னா 2/3m. ஸோ இது கேன்சல் ஆயிடும். உங்கள் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2F மைனஸ் 0.3mg பை ஃபோர்ஸில் ஆக்சலரேஷன். உங்கள் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆக்சலரேஷன் AC இஸ் ஈக்குவல் டு 2F மைனஸ் 0.3mg டிவைடட் பை 3m அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா இது வந்து காமன் ஆக்சலரேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஏக்கான ஆக்சலரேஷன் வந்து கண்டுபிடிக்க போறேன். பிளாக் ஏக்கான ஆக்சலரேஷன்னா பிளாக் ஏ வந்து எந்த ஃபோர்ஸ் டிரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சரி நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து பிளாக் பிக்கு தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. இந்த மாதிரி பிளாக் பிக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க எஃப்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது F1 வச்சுக்கிறோம், இது F2 வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்க்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா பிளாக் ஏல வந்து அதே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் F2 வந்து இருக்கு. அப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் இந்த பிளாக் ஏ வந்து டிரைவ் பண்ண போகுது. ஸோ பிளாக் ஏயோட டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் F2. ஓகே, ஸோ நான் இதை வச்சு காமன் ஆக்சலரேஷன் வந்து கண்டுபிடிச்சிருவேன். சாரி, மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சிருவேன். ஸோ A max is equal to F2 divided by இதனுடைய மாஸ் வந்து m/2. F is equal to MAங்கிற ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறேன். டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் ஸ்மால் f2 divided by m/2. ஸோ இது வந்து இதனுடைய மாஸ் வந்து எவ்வளவு m/2. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதாவது இது μn இதனுடைய ஃபார்முலா divided by m/2. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 0.2 அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டு நார்மல் வந்து mg ஃபோர்ஸ், அதாவது mg/2 ஹோல் டிவைடட் பை m/2. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.2 mm கட்டாயிரும், 2 கட்டாயிரும். ஸோ 0.2g அப்படின்னு சொல்லி வரும். ஸோ என்னோட மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கிடைச்சிருச்சு, காமன் ஆக்சலரேஷன் கிடைச்சிருச்சு. இது ரெண்டு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலையை. ஓகே, ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, the blocks move together அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பிளாக்
ரெண்டும் சேர்ந்தாப்புல மூவ் ஆகணும்னா இதுக்கான கண்டிஷன் வந்து யுவர் காமன் ஆக்சலரேஷன் should be less than or equal to maximum acceleration. இதுதான் அதனுடைய கண்டிஷன். ஓகே, இப்போ அந்த காமன் ஆக்சலரேஷன் வந்து என்னது? 2f minus 0.3 mg divided by 3m less than or equal to maximum acceleration வந்து 0.2g. 0.2g. இதுல 2f minus 0.3 mg 0.6g. திரும்ப இந்த 3 எந்த பக்கம் கொண்டு போகும்? 2f is less than or equal to 0.96 mg வரும். இந்த m மேல போகும்போது 6 mg வரும். 0.9 mg. So your f is equal to 0.45 mg. இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 0.45 mg. ஸோ உங்களோட ஆன்சர் வந்து 0.45 mg. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமன் ஆக்சலரேஷன் வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்து எங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமல் இருக்கோ அந்த பிளாக்குக்கு மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். பிளாக்ஸ் மூவ் டுகெதர்னா கண்டிஷன் வந்து இதுதான். உங்களுடைய காமன் ஆக்சலரேஷன் should be less than or equal to maximum acceleration. Blocks move separately na அது அப்படியே மாற்றி வரும். காமன் ஆக்சலரேஷன் should be greater than maximum acceleration. ஏன்னா அப்படின்னா தான் கீழே இருக்கிறது வேகமாக நகர்ந்துருச்சுன்னா மேலே இருக்கிறது பிரிஞ்சு போயிடும். அதனால அது கிரேட்டர் வரும். ஒன்றாவே நகரும்னா கீழே இருக்கிற ஆக்சலரேஷன் வந்து மேலே இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய கண்டிஷன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். சிம்பிள் ஸ்டெப் தான். காமன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கடுத்து மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறம் இதுதான் கண்டிஷன். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும்.